ஹalleluya நமது அருமை நிச்சயமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒரு செய்யுள உங்களுக்கு இந்த நடுத்தர நேரத்தில் வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். தேவ சபையிலே தேவன் இடத்தில் இருக்கிறார். இந்த வார்த்தையின்படி நம்ம மத்தியிலே தேவன் இடத்தில் இருக்கிறார். ஒரு காரண காரியம் இல்லாமல் இங்கு எந்த நிகழ்வுகளும் நிகழ்வதில்லை. ஆண்டவர் நம்மை எல்லாவற்றுக்கும் ஒரு வேறுபட்ட காரணத்தை வைத்துதான் நம்மை தெரிந்து கொண்டார், நம்மை அழைத்தார், நம்மை வேறுவிட்டார். ஒன்று செய்திருக்கார், ரொம்ப எச்சமோடே எல்லாம் சுகத்தோட இருக்காங்க. நம்ம பேசணும் கொஞ்சம் சில தொழிலாளர்களை கொடுத்து எரிச்சல் அடையாது. நியாயக்கேடு செய்கிறவர்களே காரிய சுத்தி உள்ளவங்களும் தீரை செய்கிற மனிதன் பேரும் நம்ம கற்பனை வந்து நன்றி செய்வோம். ஆண்டவர் நம்ம நடத்துவார். அவர்களுக்கு ஒவ்வொரு பாதைகள் ஆண்டவர் நம்மை நடத்துகிற பாதைகளில் நம்ம பயணம் பண்ணுவோம். எல்லாரும் சுகத்தோடு இருந்தார். மேக்சிமம் இருக்கிறத ஒரு எல்லாரும் ஊழியக்காரர்கள் நினைக்கிறேன். ஊழியக்காரர்கள்லாம் கை வைக்கிறார் இல்லையா? சொல்லுங்க. கிராமத்துக்கு பேர் என்னமா? ஒரு கிராமம் எங்கள் ஊர்லேருந்து கரெக்டாக சரியாக 80 கிலோமீட்டர் நினைக்கிறேன். சரியாக 80 கிலோமீட்டர் வந்து சந்தோஷம் வருகிற நாட்கள் வரலாம். முன்னாடி போன அக்டோபரில் உங்கள் ஊர் பட்சத்து பக்கமா இங்கேருந்து 30 கிலோமீட்டருமா? 16 தேதி கடந்த ஆண்டு அங்கே வந்திருந்தோம். சரியாக 6-7 மாதங்கள் முடிந்து இன்றைக்கு வந்திருக்கிறோம். இன்றைய நாள் ஒரு விசேஷித்த நாள். மே 14 என்பது ஒரு விசேஷித்த நாள். இஸ்ரவேல் தேசம் மீண்டும் கட்டமைக்கப்பட்ட ஒரு நாள். 1948ஆம் ஆண்டு மே 14ஆம் தேதி இஸ்ரவேலுக்கு சுதந்திரம். இஸ்ரவேலுக்கு ஒரு நாடு மீண்டும் உதயமான நாடு. தேசம் மீண்டும் உதயம். அப்படிப்பட்ட ஒரு நாள் நம்ம சந்தித்திருக்கிறோம். மீண்டும் ஆண்டவர் நமக்கு சிலவற்றை செய்ய சித்தமா இருக்கிறார். ஆகவேதான் இந்த நாளில் இந்த கூட்டம் உலகம் உருவாவதற்கு முன்பாகவே தேவன் திட்டமிட்டிருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் நாடோடிகளாய் தேசம் இல்லாமல் யாரும் இல்லாமல் யாரு கண்டாலும் இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணிடலாம்? கொண்டு போடலாம். அப்படி ஒரு அகதிகள் மாறி ஒன்றல்ல ரெண்டல்ல நீண்ட 1000 ஆண்டுகளாக சுற்றி திறந்தார்கள். ஹிட்லர் ஒரு கொடியவன் எத்தனை எதிர்களை கொண்டு போய்தான் வரலாறு நமக்கு வரலாறு 60 லட்சம் யூதர்களை அவன் கொண்டு போய்தான் செய்தப்ப கணக்கே அவ்வளவுதான். அதுக்கு மேலதான் அவன் கொண்டு இருக்கணும் யூதர்களை. யூதர்கள் மட்டும் என்ன அவங்களுக்கு ஒரு பாலிசின்னா யூதர் இவருக்கு நெத்திய துப்பாக்கியை வச்சுட்டு நீ யூதனா இல்லையா ஆமான்னு சொன்னா கொண்டுவேன்னு சொன்னா நம்ம ஒருவேளை நாமா இருந்தா இல்லைன்னு போயிடுவோம். ஆனா யூதர்கள் மாத்திரம் ஆமான்னு சொல்லி தெரியும். அடுத்த செகண்ட் ஆமான்னு சொன்னா சொல்லுவான், இல்லைன்னா விடுவான். சுடுவதற்கு தயாராக இருந்தார்கள். ஆகவே அவர்களுக்கு யூதர்களை கொள்வது மிக எளிதான ஒன்றா இருந்தது. யார் தெரியுமா? அவன் தான் அவமானத்தை தெரியும். யூதரான கேட்ட அவமானத்தை கொன்றொழித்த அந்த நாட்களில் தேவன் தம்முடைய வெளியேறப்பட்ட சித்தத்தில் இருந்தப்போ உலக நாடுகளில் அந்த 2வது உலக மகா யுத்தம் வருது. டாக்டர் வைஸ்மேன்ங்கிற ஒரு யூதர் அதை சொல்லி கடந்து போன நாடகங்கள். டாக்டர் வைஸ்மேன் ஒரு யூதர் இருக்காரு. அவர் தான் அந்த 2வது உலக மகா யுத்தத்தில் அந்த அமெரிக்க நாடுகள் அமெரிக்காவை சார்ந்த நாடுகள் பாஸ் ஆகுறதுக்கு ஒரு காரணமாக வெற்றி வருவதற்கு காரணமாக இருந்தார். எப்படின்னா அணுகுண்டை எப்படி அந்த குடிப்பிரதேசத்தில் கொண்டு வரதுக்குன்னு வேதத்தில் இருந்த ஒரு வசனத்தை வைத்து தான் அவர் அதை கண்டுபிடிச்சாரு. உலகத்தில் உள்ள எல்லா கண்டுபிடிப்புகளையும் யார் தான் கண்டுபிடிச்சிருக்கிறா? யூதர்கள். அதனாலதான் வேதம் ஒன்று சொல்லுவாங்க, அப்ப உன் சன்னதிக்குள் பூமியின் வம்சங்கள் உன் சன்னதிக்குள் பூமியின் வம்சங்கள் ஆசீர்வதிக்கப்படும். என்ன விஷயம்? இன்னைக்கு நம்ம வைத்திருக்கிற இந்த மொபைல் ஆகட்டும், நம்ம வைத்திருக்கிற டிவி ஆகட்டும், இதெல்லாம் கண்டுபிடிச்சது ஒரு யூதனே. வேற வேற இடங்கள்ல இருந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. இஸ்ரவேல் இருக்காது ஒன்று, அதுக்கு ஒரு பொருள்களையும் பார்த்தா கண்டுபிடிப்பு இஸ்ரவேல் இருக்காது. ஜெர்மன், பிரான்ஸ், ஜப்பான், கனடா, அப்படி சுவிட்சர்லாந்து இப்படி இருக்கு. ஏன்னா அன்றைக்கு இதற்கு வேற வேற நாடுகள்ல சிதறடிக்கப்பட்டிருக்காங்க. பேர நீங்க பார்த்தா தெரியும், அதை செர்ச் பண்ணா தெரியும், அவர்கள் எல்லாம் யூதர்களே. ஆகவேதான் அவர்கள் கண்டுபிடித்த நேரம்தான் உன் சன்னதிக்குள் பூமியின் வம்சங்கள் எல்லாம் அவர்கள் இல்லை. ஒரு ஆசீர்வாதம் நம்ம கல்காலத்தில் தான் இருந்திருக்கோம். இப்படி அந்த அமெரிக்கா நாடுகள் யுத்தத்தில் வெற்றி பெற காரணமாக இருந்தாலும் அவங்க ஒரு முடிவு பண்றாங்க. உங்களுக்கு நாங்க என்ன பண்றோம்?
அர்ஜென்டினா அந்த ஏரியாவை உங்களுக்கு கொடுத்துருவோம்னு சொல்றாங்க. யூரோப் சார்ந்த. அப்ப அவங்க சொல்றாங்க, நாங்க நினைச்சிருந்தது என்னையும் எங்களுக்கு கிரயம் பண்ணி இதை சேர்த்திருப்போம். எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு ஒரு தேசம் உண்டு, எங்களுக்கு ஒரு வரலாறு உண்டு, எங்களுக்கு ஒரு வரலாறு உண்டு. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்று நீங்கள் ஆதி முற்பிதாக்கள் வாழ்ந்த ஒரு தேசம் உண்டு, அது எங்களுக்கு வேண்டாம். அங்க போய் என்னையா பண்ணுங்க? அதான் பாலைவனமாச்சு. எப்படி? அதுதான் பாலைவனமாச்சு. அது ஒரு சிறு புல் பூண்டு கூட விளைக்காது. அது மாத்திரமில்லையே, உங்க பக்கத்துல சுத்தி இருக்கிறதெல்லாம் யாரு? இஸ்ரவேலை சுத்தி இருக்கிறதெல்லாம் யாரு? முஸ்லிம்கள். உங்களை கொன்று வளைத்திருவார்களே. ரெண்டு ஒண்ணே உங்களை சுத்தி இருக்கிறதே யாரு? உங்களுக்கு எதிரானவர்கள். இரண்டாவது, அங்க ஒரு புல் பூண்டு விளைக்காது, அங்க ஒரு நதியும் கிடையாது. இஸ்ரவேல் மக்கள் சொல்றாரு, நாங்க பார்த்துக்கிறோம், அதை எப்படி சரி பார்க்கணும். இரண்டாவது, நாங்க போய் அங்க உட்கார்ந்த கூட யாரு யாரை மேற்கொள்ளாலும் பார்த்துக்கிடுவோம். அந்த தேசத்தை வாங்குறாங்க. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகள், இந்த தேசத்தில் அவங்க உட்கார்ந்து ஒரு மாதத்துக்கு உள்ளாக 10க்கு அதிகமான நாடுகள் சேர்ந்து இஸ்ரவேலுக்கு மேல போர் தொடுக்குது. எப்படி? ஒரு மாதத்துக்குள்ளாக. இன்னும் மிலிட்டரி சட்டம் படிக்கும். ஆனா 6 நாளில் அந்த யுத்தத்தை மேற்கொண்டு இஸ்ரவேலர்கள் ஜெயித்தார்கள். ஒருவேளை நம்மை தேவன் அழைத்து வந்த பகுதி, உங்களை ஊழியத்தில் கொண்டு வந்த பகுதி ஒரு வறண்ட பாலைவனம் போல இருக்கலாம். இதை அவர் ஒரு செழிப்பாய் மாற்றுவார். உலகத்திற்கு எல்லாம் எப்படி சொட்டு நீர் பாசனத்துல விவசாயம் பண்றது கற்றுக் கொடுக்கிறது யாரு? இஸ்ரவேல் ஜனங்கள். எல்லா நாடுமே இஸ்ரவேலுக்கு விரோதமா ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றதுக்கு பயப்படும். தேவனுடைய விருது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த தேசம் மறுபடியும் கட்டப்பட்ட இந்த நாளிலே, அதே நாளிலே தேவன் நம் ஒவ்வொருவரை பார்த்தும் சொல்கிறார், நாமும் மறுபடியும் கட்டப்படுவோம். எந்த நிலைமையில் நம்ம இருக்குமோ அது ஆண்டவருக்கு ஒரு விஷயமே கிடையாது. சுற்றிலும் சத்துரு இருந்தாலும் ஆண்டவருக்கு ஒரு விஷயம் கிடையாது. அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அவர் யுத்தம் பண்ணுவார். இதுவரைக்கும் ஒருவேளை யுத்தத்துல உங்க பலத்தை செலவழிச்சு சத்துரு நிறைய இடங்கள்ல சாத்தா உங்களை மேற்கொண்டிருக்கலாம். நிறைய இடங்கள்ல சத்துருடன் நீங்க தோற்று போயிருக்கலாம். சத்துரு எப்பவுமே நேரடியா எப்பவுமே பாம்பு உருவத்தை வந்துட்டு வராங்க. சாத்தா ஒரு பாம்புக்குள்ள யாரு ஏமாட்டம் போனவங்க சாத்தா நம்ம போயிடுவாங்க. இல்ல, அவன் பாம்புக கிரியோட மனிதர்கள் தான். புரியுதா? புரியுதா இல்லையா? சாத்தா எங்க ஏவாளையும் ஆதாமையும் தூக்கினது மாதிரி ஒரு பாம்புகள் உள்ள யாரு உங்கள்கிட்ட வந்து ஏதாவது ஒரு விஷயம் நீங்க ஏற்றுக்கிறீங்களா? உங்களுக்கு தான் தெரியும் யாரு இவ யார்? சாத்தா. நம்ம உஷாராகிடுவோம். ஆகவே இந்த கிரியைகள் உள்ள மனிதர்களுமாய் சாத்தா வருவா. அவன் உங்களுக்கு விரோதமா வெள்ளி வெடிப்பா. வேதம் சொல்லுகிறது, சத்துருக்கள் முன்பாக பந்தி ஆயத்தப்படுத்தி தலையை உங்களுக்கு சத்துரு இருந்தாதான் உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் பந்தி ஆயத்தமாக்கப்படும். ஆகவே சத்துரு பெருகட்டும், அதற்கு முன்பு உங்களுக்கு அதோட ஒரு பெரிய பந்தியை தேவன் ஆயத்தம் பண்ணுவார். தேவன் அழைத்தவர் ஒரு நோக்கத்தோடு அழைத்தார். நம்ம அதுக்கு உண்மை உள்ளவர்களா? நம்ம அந்த அழைப்புக்கு உண்மை உள்ளவர்களா நடந்து கொள்வதமான நம்மளை சுய பரிசோதனை செய்து கொள்ளணும். வேதம் சொல்லுகிறது, ஒருவருக்கு எத்தனை தாளந்து? ஒருவருக்கு. இப்ப யார் அதை கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணலாம்? எப்படி? 5 தாளந்து கொடுத்தாரு, என்ன பண்ணாரு? அத 10 ஆக்கிட்டாரு. 2 கொடுத்தவர் என்ன பண்ணாரு? 1 கொடுத்த ஐயா என்ன பண்ணாரு? இப்ப என்ன ஆயிட்டு சம்பவம்? முடிவு என்ன? இருந்த ஒண்ணும். ஆகவே தேவன் நம்ம யாரையும் சும்மா ஊழியத்துக்கு அழைச்சிருக்க மாட்டார். சும்மா அழைச்சிருப்பாரா? விசுவாசிங்கிற ஸ்தானத்தை விட்டு நம்மை ஊழியத்திற்காய் தெரிந்து கொள்ளப்படும் போது, அழைக்கும் போது ஏதாவது ஒரு சிறந்த தாக்கத்தை, அது 1 தந்தாரோ 2 தந்தாரோ 5 தந்தாரோ 10 தந்தாரோ நான் அறியேன். உங்களுக்கு தேவன் தந்த தாளந்துகளை நீங்கள் பயன்படுத்துகிறீர்களா என்பது இந்த கேள்விக்கு விட யார் மட்டும்தான் சொல்ல முடியும்? நீங்க மட்டும்தான் சொல்ல முடியும். மேபி நீங்கள் பயன்படுத்தாமல் இருந்தால் நீங்கள் உண்மை உள்ள ஊழியக்காரன்
அல்ல. ஏன் அவர் உங்களை உண்மையுள்ளவர் என்று எண்ணி தந்தாரு, புடுங்கிடுவார் ஆண்டவர். அது நமக்கு போதும் தெரியாது. நம்ம ஆரம்பத்துல ஜோகம் பண்ணா ஒரு வியாதியஸ்தருக்கு விடுதலை கிடைச்சிட்டு இருக்கோம். இப்ப அந்த விடுதலை ஒருவேளை கிடைக்காம போகணும். ஏன்னா இருந்ததே அந்த ஒரு தாள் இருந்து, அது உங்க நம்ம சபையில 30 பேர் தான் உண்டு. 3 மாசத்துக்கு யாருக்காவது ஒரு ஆளுக்கு தான் சொல்றதுக்கு அர்த்தம் கொடுத்தா நீங்க எழுதி அடுத்த வார்த்தை கொடுத்துருக்கோம். 3 மாசத்துக்கு ஒருக்காக ஒருத்தருக்கு சுகம் இல்லாம ஆகும். புரியுதாங்க உங்களுக்கு? சமூகம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது நம்மகிட்ட இருக்கிறது சுகமாக்கக்கூடிய ஒரு வரம், ஒரு திராவத்தை ஆண்டவர் தந்திருக்காரு. நம்ம சபையில இருக்கிற டோட்டல் விசுவாசிகளுக்கு எண்ணிக்கை எவ்வளவு? 30 பேருக்கு டெய்லி சோக்கடா. 3 மாசத்துக்கு ஒரு காய்ச்சல் வந்துருக்கிற மாதிரி யாராவது ஒரு ஆளுக்கு ஒரு காய்ச்சல் வரும். ஜோம் பண்ணி சும்மா பாக்கி 90 நாள் என்ன பண்ண போறியா? என்னங்க பண்ண போறீங்க? சும்மா நமக்குள்ள ஊழியர் மீட்டிங் வேற இருக்குங்க. நம்ம வந்தோம், சாப்பிட்டோம், ஐயா ஏதாவது கொடுப்பாரு, வாங்கிட்டு போறோம். அடுத்த அதுலாம் இல்லையா? ஆண்டவர் என்னையும் உங்க முன்ன நிறுத்தி இருக்காருன்னா மேபி பிழைய மாட்டோ கழுதையாட்டோ ஏதோ ஒன்னாட்டத்துல நம்மளை கொண்டு நிறுத்துவாரு. சரிதானையா? 80 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருந்து நான் வந்தது ஒரு தற்செயலான நிகழ்வா இருக்காதுல்ல. இல்ல இது 80 விடுவோம், 700 மைல்களுக்கு அப்பால் இருந்து நாம வந்து தாமரம் வந்து ஒரு தற்செயலான நிகழ்வா இருக்காதுல்ல, இருக்க கூடாது இல்லவா? ஆண்டவனுக்கு ஒரு வெளியேறப்பட்ட சித்தம் இருக்கு. இந்த நாள் மட்டுமே நீங்க நம்ம தொடர்ச்சியா 3 நாள் மட்டும் தொலைபேசிகள்ல பேசுறது எனக்கு இந்த காய்ச்சல் இருக்கு. எதிராக 3 நாளும் போன கீழே வைக்காம பேசுறதுல எனக்கு காய்ச்சல் இருக்கு. அப்ப எப்படிப்பட்ட நெருக்கடியும் ஒரு ரஷ்டமான ஜீவனத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோங்கிறது உங்க கற்பனைக்கு விட்டுருக்க வெளிப்படுத்துறாங்க. நான் இதை சொல்றேன். அப்ப ஆண்டவர் ஒரு காரணத்தோடு அழைத்து வந்திருப்பார். அப்ப மீதி 89 நாள் நம்ம என்ன பண்றோம்? நாம் எல்லாம் முழுநேர ஊழியக்காரர்கள் என்று சொல்லிக் கொள்கிறோமே, உண்மைதானங்க? நாமே ஒரு பிரகடனப்படுத்துறோம், நாங்க முழுநேர ஊழியக்காரங்கள். நான் முழுநேரம் அல்ல, நான் பகுநேர ஊழியர் செய்றேன். வேற சில அலுவலகங்கள் இருக்கு, அதுல இருந்து சில வருமானங்களை உருவாக்கி ஆகணுங்கிறது நிர்பந்தமான மனிதன் தான். அப்ப முழுநேர ஊழியர் நம்ம அரசாங்கம் ஒரு முழுநேர ஊழியருக்கு ஒரு நேர நிர்ணயத்திற்கு அது எவ்வளவு? சும்மா இருக்க 8 hours. ஒரு நாள்ல 8 hours, வீக்லி ஒரு hour உண்டா இல்லையா? இந்த 8 மணி நேரம் நம்ம ஊழியம் செய்யணும்னா இந்த 89 நாளும் நம்ம முன்ன எந்த சுகம் இல்லாதவங்க வரமாட்டானே. ஏன் நம்ம ஒரு வியாதியஸ்தரை, ஒரு நோயாளியை தேடி போக கூடாதுங்கிற கேள்வி உங்களுக்குள்ள வந்திருக்கான்னு கேட்கிறேன். வந்திருக்கா? யாருக்கும் வரல. எல்லாரும் சும்மாதான் இருக்கேன்னு சொல்லல. யாரோ ஒருவருக்கான செய்தி தானே இது. நான் சொல்றத புரிஞ்சுக்காளுங்க. யாரோ ஒருவருக்கான செய்தி தானே இது. அந்த கேள்வி ஏன் உங்களிடத்துல வரல? இயேசுநாதர் இந்த உலகத்துல வாழ்ந்தாரு. நமக்கு ரோல் மாடல் அவர் தான். எல்லா ஊழியங்களும் அவர் செய்தார். இயேசுநாதர் சுவிசேஷகராகவும் சுற்றித்திருந்தார், போதகராகவும் இருந்தார், மேய்ப்பராகவும் இருந்தார், அப்போஸ்தலராகவும் இருந்தார், தீர்க்கதரிசியாகவும் இருந்தார். மாற்றுக்கருத்து இருக்காது? மாற்றுக்கருத்து இருக்காது இல்லையா? 5 ஊழியங்களும் ஒருத்தர்ல வெளிப்படுவது தவறு இல்லை. நான் மேய்ப்பர் சபைக்குள்ளதான். யாரு சொன்னான்னு கேட்டேன். யார் உங்களிடத்தில் சொன்னது? யார் இது? அப்படி வேதத்தில் விளக்கம் இருக்கா? இல்லைங்க. நீங்க சபைக்கு மேய்ப்பரா இருந்தா நீங்களே சுவிசேஷகராகவும் ஆகலாம். நீங்க சுவிசேஷகராகவும் கூட ஆனால் நீங்கள் போதகராகவும் ஆவீர்கள். வேதத்தில் மறைமுறைகள் உங்களுக்கு வெளிப்படுத்தப்படும் போது நீங்கள் போதகராய் மாற்றி செல்வதற்கு இயேசுக்கு போதகத்தை கேட்டு அங்க 12 24 வருஷம் படித்தவே அப்படி திணறிப்பே என்னால இல்லையா? அப்படி உங்களை தேவன் போதக சபையாய் மாற்றுவார். நீங்க அப்படி இருந்தா உங்களுக்குள் நீங்க ஒரு வியாதியஸ்தர் முன்ன போய் நிக்கிறதுக்கு தயாரா போயிட்டு இருக்கோம். ஒரு குறிப்பிட்ட காலத்துல தேவன் அவர்களுக்கு முன்காலத்தையும் பிற்காலத்தையும் உங்கள்கிட்ட சொல்லுவாரா இல்லையா? ஏன்னா அவங்க ஒரு நம்பிக்கையோடு நிக்கிற சாமின்னு. அப்ப நீங்க தீர்க்கதரிசியாகவும் மாறுவீர்கள். நீங்க இந்த 4 நிலைகளையும் தொட்டு விட்டா நீங்க அப்போஸ்தலர் தான். உங்களால அந்த இடத்துல எங்கேயோ ஒரு ஆஸ்பத்திரி போய் அவங்க ஊர்ல ஒரு சபை உருவாக்கப்படும். நீங்க யாருதான்? அப்போஸ்தலர்கள் தான். இல்ல உங்களை ஒரு பாலைவனமா அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் 1948 மே 14ஆம் தேதி அந்த இஸ்ரவேல் என்ற அந்த நிலப்பரப்பை எடுத்து அப்படியே வச்சிருந்தா நம்ம இதை பற்றி இப்ப சொல்லியிருப்போமா? சொல்லியிருக்க மாட்டோம். அவங்க பண்ண டெவலப். அப்ப இந்த ஒரு காலந்த மறைத்து வைத்த செய்தி மிக நிறைய நாட்கள், குறைந்தபட்சம் வருஷத்துக்கு ஒருக்கா நம்ம சபைகளை நம்ம உபதேசம் பண்ணி இருப்போம்.
எல்லாரையும் சொல்லல, மீண்டும் சொல்ற, நீயே அவனுங்கிறது எப்படி நமக்கு தெரியாம போயிட்டுன்னு கேட்டேன். புரியுதாங்க? வருத்தப்பட்டாலும் ஒண்ணுமில்லை. தேவன் சொல்றத ஆல்ரெடி எங்கேயும் ப்ரிப்பேரா போறதே இல்லை. எந்த மேடைக்கும் அது தேவையில்லை. இங்க வந்து இருந்து ஐயா தரிசனம் அந்த பாட்டை பாட்டார். இப்படி எலும்புகள் உருவாகல. பொதுவாக எங்களை மாதிரி சுவிசேஷர்களுக்கு நூற்றுக்கணக்கில் செய்தி வேண்டாம். உங்களுக்கு வாரத்துக்கு 4 தடவை சபையில 4 செய்தி நீங்க எடுக்கணும். ஒரு ஞாயிறு, ஒரு புதன், ஒரு சனி, ஒரு உபவாசம். 4 செய்தி ஒவ்வொரு வாரமும். குறைந்தபட்சம் 5 வருஷம் கழிச்சாங்கன்னா ஒரு செய்தியை திருப்பி பேசினா மக்களுக்கு மறக்கும். அப்போ ஒரு வருஷத்துக்கு எத்தனை செய்தி வேணும்? 52 வாரத்துக்கு 4 200க்கு மேல செய்தி வேணும். எங்களுக்கு 5 செய்தி இருந்தா இப்படியே ரவுண்ட்ல வந்துடலாம். நாங்க சுவிசேஷகர்கள். நாங்க வந்து ஸ்பெசிபிக்கான செய்திகளை வச்சிருக்கோம். ஆனா ஒரு இடத்துல பேசுற வார்த்தையும் வசனமும் வசனம் ஒன்னா இருக்கும். என் கூடவே பயணப்படுறாங்க அப்படின்னா எல்லா செய்திக்கும் வராங்க. அதே வசனம் இனிவர் அதே மாதிரி அந்த செய்தி இருந்ததுக்காக அவர்களுக்குள்ளே கேட்டுக்கொள்ளுங்கள். கட்டாயமா வசனம் ஒன்றா இருக்கும், செய்தி மாறி போயிடும். நம்ம திட்டப்படி வாழ்றது கிடையாது. அப்ப நான் மீண்டும் மீண்டுமா நினைக்க அந்த தரிசனத்தை கொடுத்து ஐயா அந்த பாட்டு பாடுறாரு. ஒரு ஸ்ரீ பாட்டு கேட்ட ஒரு ஷார்ட் கொஸ்டிக்கு போதும்னு சொன்னேன். ஒரு பாட்டு பாடினார். என்ன பாட்டு? என் தாய் உருவாக்கினே என் கருவை எலும்புகளும் நரம்புகளும் தசைகளும் இரத்த நாளங்களும் உருவாகும் முன்னே ஒண்ணு உருவாகிறது. என்னது? தரிசனம். யாரை குறித்து? உங்களை குறித்து, என்ன குறித்து ஒரு தரிசனம் இருந்தது தேவனுக்கு. அந்த தரிசனத்தோடு படைக்கப்பட்டவர்கள் நீங்கள். You are the special one. நீங்கள் சிறப்பாக படைக்கப்பட்டவர்கள். ஒரு குயவன் களிமண் எடுத்து வேதம் சொல்லுது அவன் ஒரு களிமண்ணால உருவாக்க போறான். அந்த களிமண் அவன் கையில இருந்தே கெட்டு போகுது. மீண்டுமாய் மீண்டுமாய் வணங்குகிறான். உங்களை குறித்து தேவன் வைத்திருந்த ஸ்பெஷல் தரிசனம் ஆயிரங்களுக்கு, லட்சங்களுக்கு, கோடிகளுக்கு நீங்கள் நிற்க வேண்டிய தரிசனம் புதைத்து வைக்கப்பட்டதுதான் காரணம் சொல்றேன். ஏற்றுக்கொள்ளுங்க, ஏற்றுக்கொள்ளாம போங்க. ஆண்டவர் அடிக்கடி உபயோகிக்கிற ஒரு வார்த்தை காரணம். கார் இல்லாத போனா கார் இல்லாதவனுக்கு கேட்காதுங்கிற போதைய ரட்சகரேசுக்கு இல்லையா? காது எல்லாருக்கும் இருக்கும். அதை பிரயோஜனப்படுத்துகிறீங்களா? விதை விதைக்கிறா. ஒன்று முள்ளுகளுக்குள்ளே, ஒன்று வழி அருகே, ஒன்று கற்பாறையில, ஒன்று நல்ல என்ன 30 வேண்டாம் 100 வயது வரும் போடுது. எதுக்கு 30 60? ஈசாக்கு விதைத்தான் 100 மடங்கு வரல. 100 நினைச்சா ஒருவேளை 30 நிற்கும், 30 நினைச்சா 0. ஆகவே நான் ஒன்றை சொல்றேன். தேவன் உங்களை ஒரு குறுகிய வட்டத்திற்குள் இருக்க அழைக்கவில்லை. உங்களை குறித்து அவருக்கு ஒரு விசேஷித்த திட்டம் இருந்து, இது அருமையான ஐயா தேவனுக்கே மகிமை வாக்குத்தத்தம். சிங்காசனத்தின் மேல் வீட்டில் வந்தவர் இதோ நான் சகலத்தை புதாக உள்ளவரும் மாற ஏதோ நான் வசனம் பார்ப்பேன். இந்த ஐயாவை குறித்து ஆண்டவருக்கு இன்னும் பிராடான ஒரு அகன்ற தரிசனம் உண்டு. இருந்தவர் ஒரு பெரிய தரிசனம் உண்டு. வாய்ப்பு கொடுக்கணுமா இல்லையா? வாய்ப்பு அதை மீண்டும் கேட்கல. இவர் ஐயா ஜோம் பண்ணா சுகமாகும். எத்தனை வேலையா உங்ககிட்ட ஜோம் பண்ண வருவா ஒரு மாசத்துக்கு? அதிகபட்சம் 20 அவர் மேக்ஸிமைஸ் பண்ணி மேக்ஸிமம் பண்ணி சொல்றாருன்னு நினைக்கிறேன். நான் தவறாயும் சொல்லல. ஏன்னா 20 பேருக்கு டெய்லி 10 பேருக்கு ஜோம் பண்றதுக்குள்ள வாய்ப்பு அவர் நினைச்சா உருவாக்க முடியுமா இல்லையா? முடியுமா இல்லையா? அப்போ ஒரு மாதம் 300 பேருக்கு ஜோம் பண்ணிடலாம். 300 பேருக்கு தேவன் விடுதலை கொடுப்பார். இவை கொஞ்ச நாள்ல செங்கல்பட்டு மாவட்டம் இவருக்கு போன்கள் சும்மா இருக்காது. இவருக்கு போன் அழைப்பு வந்துட்டே இருக்கு. 5000 ரூபாய் இல்ல. முதல்ல காய்ச்சல் தான் தீரும். என்ன தீரும்? அதுக்கப்புறம் கேன்சர் தீரும். செத்து விளையுவோம் ஒரு நாள். தரிசனங்களை பயன்படுத்துங்கள். தேவன் 5 வித ஊழியர்களுக்கு உங்களை அழைத்து செல்வார். விளக்கை கொளுத்தி எவனாவது மரக்காலின் கீழ் வச்சா வெளிச்சம் கிடைக்காது. வச்சா யாரு? அவனோ அவளோ நானோ நீங்களோ யாரு? யாருங்க? சும்மா சொல்லுங்க. விளக்க கொளுத்தி மரக்காலத்து மூடி நான் வச்சுட்டேன். நான் யாருங்க? நான் வச்சாலும் நீங்க வச்சாலும்
இல்லையா? சும்மா வெரி ஸ்பெஷல் காரரா. அவருக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம்? அவருக்கு 5 தரந்து கொடுத்துருப்பாரு, அவர் 5 பக்காரிட்டாரு. நம்ம 1 2 ஆக்கிருக்கலாமே. தவறா சொல்லுங்க. நம்ம இவரோட அப்படி 1 2 ஆக்கினா அடுத்து 2 என்ன ஆகும்? 4 என்ன ஆகும்? 8 என்ன ஆகும்? நம்ம அவரை ஓப்பரேட் பண்ணிடலாம் தானே. ஆண்டவர் பட்சபாதம் உள்ளவர் அல்லவே. ஆண்டவருக்கு பட்சபாதம் உள்ளவர் அல்லவே. உங்களை குறித்து வெரி ஸ்பெஷல், அவரோட ஸ்பெஷலா உங்களுக்கு போனது போகட்டும். கடந்த நாட்களை எல்லாம் விட்டுருவோம். தூசியை உதறி விட்டு நான் சொல்றேன், வியாதேசர்கள் இல்லை, மருத்துவர்களுக்கு நாட்கள் உண்டு. அநேக ஆண்டுகளாய் எனக்கு 47 வயது, கிட்டத்தட்ட 47 வயது நெருங்கிக்கிட்டு இருக்கு. 17 வயது இருக்கும்போது என் காதுகளில் ஒரு ஜெபச்சத்தம், ஆண்டவரே எங்க நாட்டை ஒரு கிறிஸ்தவன் ஆடணும் அப்படின்னு ஒரு ஜெபச்சத்தை எங்க அப்பா அம்மா பண்றது எனக்கு காதுல கேட்குது. கிறிஸ்தவன்னா பாலியங்கிசம் வந்து ஆட மாட்டாங்க. அதாவது இஸ்ரவேல் தேசத்துல ஒருத்தர் கொலை பண்ணா குற்றம், ராஜா கொலை பண்ணா குற்றம் இல்லை. புரியுதா உங்களுக்கு? ரகசியம் புரியாதவர்களுக்கு இன்னும் தெளிவா சொல்லுது. இஸ்ரவேல் நாட்டுல பெஞ்சமின் நெதன்யாகு அவருடைய தேசத்தை மீட்டு கொண்டதுக்காக பண்ணினவர்கள் கொலைகள் அல்ல, கொலைகள் லோக்கல் பிரஜை பண்ணா. அவன் ஒரு இஸ்லாமியன் ஒருத்தரை கொண்டுட்டா, இஸ்லாமியன் ஒருத்தர் அவன் கொண்டுட்டா, இஸ்ரேல் கொண்டுட்டா, அது கொலை. அந்த ராணுவம் அந்த பிரதமரும் அவர்கள் செய்த அது கொலை இல்லை. ஆகவே ஆளுகிறவர்களே இன்னொரு செக்ரேஷன் இருந்தவர் இருப்பார். நான் கிட்டத்தட்ட ஒரு 6 வாரமாய் போற எல்லா ஊழியர் கூடுகளே சொல்லி வந்தேன். சில இடங்கள்ல கடும் எதிர்ப்பை சம்பாதிச்சு. ஆமா, கடும்னா மிக கடுமையான எதிர்ப்பை சம்பாதிச்சு. இல்ல நமக்கு இவங்க தான் சேஷன் இல்லை, ஆண்டவருக்கு ஒரு ஸ்பெஷல் தரிசனம். கடந்த நாள் அந்த சபாநாயகர் தொடர்ச்சியா ரோமன் கத்தோலிக் மரபுபடி இல்லை, நம்ம பெந்தேகோஸ்தே பைபிள் எப்படி இருக்குமோ அதுல தொடர்ச்சியா வசனம் எப்படி சொன்னாரு? ஒரு சபையில பெரியார் யாரு நினைக்கிறீங்க? சபாநாயகர். தொடர்ச்சியா 3 வசனம். அது ஏதோ ஒரு கேத்தலிக் வெர்ஷன்ல சொல்லல அவரு. நான் அடைந்த சந்தோஷத்திற்கு மாற்று கருத்துல நான் போற இடம்லாம் சொல்லுவேன், என் கண்கள் மூடும் என்னை இந்தியாவில் ஒரு நாள் வேத வசனம் ஒலிக்கும். விசுவாசிக்கிறீர்களா? நான் விசுவாசிக்கிறேன். எனக்கு நான் லைஃபுக்கு ஏஜ் வரைக்கும் பிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். 78 வயது வரை நான் வாழ்ந்திருப்பேன். இன்னைக்கு எனக்கு 48 இன்னும் 30 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கேன். தாராளம் போகுது. இந்த 30 ஆண்டுகள் ஒரு தலைமுறைக்குரியது, ஒரு தலைமுறைக்குரியது. ஒரு தலைமுறை மொத்தத்தை மாற்றி போடும். ஒரு தலைமுறை மொத்தத்தை மாற்றும். இன்னைக்கு 5% நம்ம எத்தனை சதவீதம்? இந்தியா முழுமைக்கு எடுத்துக்கிட்டா கவர்மெண்ட் கசெட் 1.5 இருக்கும். எவ்வளவு இருக்கும்? ஒரு 1.5 இருக்கும். ஆனா நான் சொல்றேன் குறையாம இந்தியா முழுமைக்கு நம்ம 5% இருப்போம். சரி பாதியாக எத்தனை மடங்கு நம்ம வளரணும்? எவ்வளவு மடங்க? 50% சரி பாதியாக இருக்கணுமா? 45 வரணும். 10 மடங்கு கூட வரணும். அந்த 5ல இருந்து 10 மடங்கு 50. சாத்தியமா? சாத்தியம் இல்லாததா இருக்கு. ஒரு முழு தலைமுறைகள் நமக்கு முன்பாக கொடுக்கப்படும் போது சாத்தியமா? சாத்தியம் இல்லாததா? இதற்கு நம்ம இருக்கிற சபையில யாரோ நம்மளை தேடி வரணும்னு நம்ம இருக்கணுமா? நம்ம தேவையுள்ளவர்களை தேடி போடுமா? இயேசு நன்மை செய்கிறவராய் அவர் ஒரு இடத்துல உட்கார்ந்து இருந்தா அங்க மட்டும் போதனை செய்ய மாதிரி தவறான திருப்பி அவர் தவறான இடத்துல தெரிவிக்கிறாங்க. இல்ல போதனையா மாதிரி அந்த கூட்டம் கட்டுக்கணக்காம போயிருக்கும். ஆகியும் அவர் இருக்குல்ல, போகிறவெல்லாம் ஜனங்கள் நெருக்கி தருவாங்க. ஆனாலும் ஒரு பெரிய இருந்தார். அவருடைய பாதங்கள் நடந்து கொண்டே இருந்தது. இரவுல கூட்டம் ஜெபம், பகல செய்தி, பகல குணப்படுத்தணும். இப்படி எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம தோன்றியோமா இப்படி ஒண்ணு நம்ம காலத்திலே நம்ம கண்களை மூடும் முன்பு பாராளுமன்றத்திலே ஏதோ ஒரு சபாநாயகர் எக்ஸ்ஆர் ஒருவர் உட்கார்ந்து இதே போல வசனங்களை சொல்லி, இதே போல அங்கே ஏதோ ஒரு கிறிஸ்தவ பேரத்தில் ஒருத்தர் தன்னை பிரதமராய் பிரகடனப்படுத்திக் கொள்ளுகிற ஒரு நாள் வந்தா வேண்டாம் நினைக்கிறீங்களா? வேண்டாம் நினைக்கிறீங்களா? இந்த காலத்தில் நீ மௌனமாக இருந்தால் யூதருக்கு ரட்சிப்பு, யூதருக்கு ரட்சிப்பு. அதற்குரிய பிரதிகள் உங்களை கொண்டு வச்சு பெரிய ஆளுகையாய், ராஜாக்களாய், ஆசாரியர்களாய் தேவன் திறந்து விட்டார். அதை நீங்க மிஸ் பண்ணீங்க. ஆனா நான் சொல்றேன், இந்த 30 ஆண்டுகளுக்குள் இது மேக்சிமம் நான் சொல்றேன், கட்டாயமா பார். இதே சாத்தியம், அது சாத்தியம் இல்லையாங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்
விசுவாசிக்கிறேன். நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் அறிந்திருக்கிறேன். யார் அவரு? நாம் விசுவாசித்திருக்கிறவர் யாரு? நாம் விசுவாசித்திருக்கிறவர் யாரு? ஒன்றுமில்லாமல் இருந்து எல்லாவற்றையும் அவருக்கு எல்லாம் சாத்தியம். அவரால் எல்லாம் கூடும். ஒற்றை நொடி பொழுதில் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் சிருஷ்டிக்க அதிகாரமும் வல்லமையும் உடையவர். எப்படி? ஒரு நொடி பொழுதுல நீங்கள் நான் பார்த்துட்டு இருக்கிற இந்த பூமியை வானத்தை மாற்றி புதிதாக ஒரு பூமியை புதிதாக ஒரு சிருஷ்டி கொடுப்பார். ஒரு பாட்டை கூட பாடிடுவோம். புதிதாக ஒரு வானத்தை புதிதாக ஒரு பூமியை சிருஷ்டிக்க அதிகாரமும் வல்லமையும் உடைய தேவன். அவரால் வேறு எது சாத்தியம் இல்லை, எது சாத்தியம் இல்லை. இந்த தேவன் தான் இந்த வசனம் சொல்றாங்க, சகலத்தையும் ஒரு நொடியில புதிய வானமும் புதிய பூமியும் படைக்கிற தேவன் உங்க வாழ்க்கையில எதை மாற்ற முடியாது, எதை மாற்ற முடியாது. ஆகவே நாம் முழுமையாய் இந்த செய்தியை போல எல்லா மருத்துவமனைகளுக்கும் சென்று சுவிசேஷம் சொல்ல ரெடி. ஆனா எனக்கு இது ஒன்று தடையா இருக்குது, ஏதோ ஒன்று உங்க மனதில் ஓடுனா நான் இன்றைக்கு சொல்றேன், ஆண்டவர் அந்த தடையை உடைத்து, ஆண்டவர் அந்த தடையை உடைத்து இந்த 24 இன்று 7 போல உங்களை ஊழியம் செய்வதற்கான வழியை திறப்பாரு. நீங்க அதுக்கு போடுறீங்களா? ஆண்டவரே என்ன எனக்கு சொல்றீங்களா? நான் ஒவ்வொரு மருத்துவமனையா போறேன்னு சொல்றீங்களா? ஒவ்வொரு வியாதிஸ்தர்களை தேடி போறேன்னு சொல்றீங்களா? என்னால இந்தியாவுக்கு ரட்சிப்பு வரணும். இந்தியாவுக்கு ரட்சிப்பு வர்றது கன்ஃபார்ம். இந்தியாவில் ஒரு கிறிஸ்தவ பிரதமர் வாரது கன்ஃபார்ம். ஒரு கிறிஸ்தவ சபாநாயகர் வாரது கன்ஃபார்ம். ஒரு கிறிஸ்தவ எதிர்கட்சி தலைவர் எல்லாமே வரணும். ஆமா, வாரது கன்ஃபார்ம். அது நம்மால ஆகணும். அதுக்குரிய பங்களிப்பு நம்மளுடைய இருக்கணும்னு விரும்புகிறா இன்றிலிருந்து ஆரம்பிப்பேன். நாளை வேண்டாம், இந்தே ரட்சித்த நாள், இன்றைக்கு ஆரம்பிப்பேன். இன்றைக்கு ஒரு டார்கெட் வைங்க, இந்த வீட்டுக்கு நாம் போகணும், இல்லை இந்த மருத்துவமனைக்கு நாம் போகணும். அதுக்கு தான் எனக்கு புரியும். உங்களுக்கு வேற என்ன தெரியாது. நீங்க ஒவ்வொருத்தரையும் 2 to 3 மணி நேரம் கண்டினியூஸா செய்தி கொடுப்பீங்களா இல்லையா? நான் கொடுக்கிறதை விட 100 இல்ல 1000 மடங்கு செய்தி கொடுப்பேன். இன்றைக்கு ஒரு தீர்மானத்தோட போவோம். ஆவகு 2வது அதிகாரம் அல்லது 3வது வசனத்தை வாசிங்க. குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பது இல்லை. குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பதில்லை. இங்க நம்ம ஐயா பாடுறது மாதிரி ஒரு பாடல் போல தரிசனம். அது குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அது நிச்சயமாக வரும். அது தாமதிப்பதில்லை. அது தாமதிப்பதில்லை, நிச்சயமாக வரும். தாமதிப்பதில்லை. தரிசனம். இந்த தரிசனம் நான் முதல்ல சொன்னேன், நீங்களும் நானும் உருவாகும் முன்பே தேவன் நம்மை குறித்து ஒரு விசேஷித்த தரிசனத்தை வைத்திருந்தார். யார்? நீங்களும் நானும் உருவாகும் முன்பே. தாயின் வயிற்றில் நாம் உருவாக்கப்படும் முன்பே. ஆகவேதான் இந்த தரிசனத்தை குறித்து ஐயா அந்த பாட்டு என்ன பாடுனாங்கன்னா, என் தாய் உருவாகும் முன்பே என் கருவை கண்டீரையா. தாயே உருவாகல, ஆனா ஆண்டவர் யாருக்கு கருவை கண்டிருந்தாரு? நம்ம கருவை கண்டிருந்தார். உலகமே உருவாக்கப்படவில்லை. உங்களை குறித்து அவர் ஒரு விசேஷித்த திட்டம் வைத்திருந்தார். அந்த திட்டம் நன்மைக்கு ஏதுவார்களா தீமைக்கு ஏதுவார்களா? உங்களை குறித்து தேவன் வைத்திருக்கிற திட்டம், வைத்திருந்த திட்டம், நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன், அவைகள் தீமைக்கு ஏதுவானவைகள் அல்ல. ஆண்டவர் உங்க பேர்ல வைத்திருக்கிற இந்த ஸ்பெஷல் தரிசனம், அது சில சூழ்நிலைகள் மாறும், நிலைமைகள் மாறும், ஆகிலும் அது நடந்தே தீரும். யோசேப்பு யாரு? இங்கிலீஷ்ல எப்படி சொல்லுவோம்? ஒரு மனிதர் இருந்தார். அவர் ஒரு சொப்பனம் கண்டார். என்ன கண்டாரு?
அர்த்தம் என்னன்னா அவருடைய சகோதரர்கள் எல்லாம் அவரை பணிந்து கொள்கிறார். இனி ஒரு சொப்பனம் காண்கிறாங்க. அவருடைய தாயும் தந்தையும் சகோதரர்களும் இந்த சொப்பனத்தை இவர் சொன்னாரு. இவர்களுக்குள்ள ஒரு கன்ஃபியூஷன். எப்படி ஆண்டவர் ஒருவரை கொடுத்து வைத்திருக்கிற தரிசனம் அவருக்கு கொடுக்கப்பட்டது. இதை இந்த உலகை ஏற்றுக்கொள்ளுமா? அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்களும் நானும் பைபிள் எடுத்ததுனால உங்க பக்கத்து வீட்டுக்காரன் இல்ல உங்க சொந்தக்காரன் உங்களுக்கு தெரிஞ்சவன் உங்களை உண்மையிலே ஆண்டவர் அழைத்து தான் ஊழியத்துக்கு போறார் நான் ஒத்துக்கிடுவான்னு நினைக்கிறீங்க? இவனுக்கு வேற வழி வேற வழி இல்லை. சுத்தி சுத்தி பார்த்தாரு ஐயா. எப்படி ரவுண்ட் அடிச்சு பார்த்தாரு, எந்த வாய்ப்பு இல்லை. இப்ப என்ன பண்ணிட்டாரு? பைபிளை எடுத்துட்டாரு வயிற்று படைப்பு. அப்படிதான் உன் பக்கத்து வீட்டுக்கார ஐயா உன் சகோதரன் சொல்லுவான். இந்த தரிசனத்தை அவன் ஏற்றுக்கிட போறது இல்ல. இந்த தரிசனம் அவன் நம்பவும் மாட்டான். இது மாதிரி தெப்தா பேசுறதுக்கு முடியவும் இல்லை. தெப்தா பேசினாலும் செய்தி மாதிரி இருக்குது. இந்த தரிசனம் அவன் ஒத்துக்கிடாத ஒரு விஷயம். ஆனா தேவன் ஒன்றை வைத்து வைத்துட்டார். உங்க மேல தேவன் ஒரு தரிசனத்தை வைத்துட்டார். ஒரு சுப்பிரபாதம். ஒரு சுப்பிரபாதம் என்னது? நல்ல மங்களகரமான ஒரு நாள் வருது. யோசேப்பு சகோதரர்களை பார்க்க வனாந்திரத்துக்கு போறாங்க. யாருடைய சொல் கேட்டு? தாகப்பொண்ணு வச்சாங்க. அப்ப இந்த சகோதரர்கள் சொல்லுவாங்க, இவனை நம்ம இப்ப என்ன பண்ணிடுவோம்? ஒன்று போட்டுருவோம். அந்த வசனத்துல என்ன சொல்லுவாங்க? இந்த சொப்பனம் எப்படி நிறைவேறுதுன்னு பார்ப்போம். எனக்கு அன்பானவர்களே, உங்க தரிசனம் நிறைவேற முடியாதபடிக்கு சத்துருவாகிய சாத்தான் அநேக உபாய தந்திரமுள்ள மனிதர்களை எழுப்பப்படுவான். இவன் முடக்கிடுவோம். இவன் மேல தேவனை இந்த தரிசனம் புரியுதாங்க உங்களுக்கு? தேவன் ஸ்பெசிபிக் தரிசனம் உங்களை கொடுத்து வைத்துதான் உடைத்து கிடைத்தாரு. இவனுக்கு இப்படி ஒரு நெருக்கடியை கொடுப்போம். இவனை நம்ம இந்த தரிசனத்தை உடைப்போம். எப்படி நடக்கும்னு பார்ப்போம். அவன் ரெடியா இருப்பான். இந்த நேரத்துல உங்க ஒத்துழைப்புகள் உங்க ஐக்கியம் தேவனோடு இருந்தால் யோசேப்பை போல உங்க தரிசனம் மேலே இல்லையா? தரிசனம் வைத்தவர் தேவன். அந்த தரிசனத்துக்கு உண்மை முதல்ல உத்தரவாதமா இருக்க வேண்டியது நீங்க. உங்களை அந்த தரிசனத்தின் கரையில், தரிசனத்தின் தீரத்தில், தரிசனத்தின் பாதையில் அழைத்து செல்வார். அவர் உங்களை அழைத்து செல்வார். சங்கீதம் 105:17 நினைக்க அந்த யோசேப்புக்காக அவ்வளவு கொண்டு வாசிக்கிறேன். வசனங்களே தேவையில்லை. வேலை பாஸ்டர்ஸ். ஹalleluya ஹalleluya ஹalleluya. அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார். யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். அவர்களுக்கு முன்பே ஒரு புருஷனை அனுப்பினார். யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். எதுக்கு? கொஞ்சம் கவனமா கேளுங்க. யோசேப்பு எப்படி விற்கப்பட்டான்? எதற்கு? கவனமா தந்துவாங்க. அவர்களுக்கு முன்னே ஒரு புருஷனை அனுப்பினார். யோசேப்பு சிறையாக தரிசனம் நிறைவேறும். தரிசனம் நிறைவேறணும். அடுத்த வசனம் வாசிங்க. 2 வசனங்களை வாசிங்க. வாசிமா வாசிமா. அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவன் பிராணன் இடுப்பில் அடைபட்டிருந்தது. அடுத்த வாசிமா வேகமா. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புறமிட்டது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை குறித்து தேவன் ஒரு தரிசனம் வச்சிருந்தா அந்த தரிசனத்தின் பாதையோ ரொம்ப சுகமானதா இருக்கும் நீங்க நினைக்கிறார்கள். அந்த தரிசனம் புரியல கிருஷ்ணாவுக்காக வைக்கப்பட்டிருக்கிற தரிசனத்தின் பாதை மிக லகுவானதா இருக்கும் நினைக்காங்க. இந்த தரிசனத்தின் பாதை கடினமானது. அது சிறையாக விற்கப்பட வேண்டிய சூழ்நிலை இருக்கும். எப்படி? சிறைக்குள்ள போக வேண்டிய சில சூழ்நிலை இருக்கும். சிறையில் சராசரி அந்த பாளையங்குடத்துக்கு ஜெயிலும் கேட்க புழல் ஜெயிலும் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட சில அனுபவங்கள், சில இடங்களை நம்ம சிறைப்படுத்தப்படுவோம். அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நம்ம வாழ்க்கையில் வரும்.
அவன் பிராணன் இரும்பில் கட்டப்பட்டது. அடைபட்டிருந்தது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் கர்த்தருடைய வசனம் பொன்னை போல புடமிட்டார். எதை போல? பொன்னை போல புடமிட்டார். பவுல் சொல்றார், அழிந்து போயிடும் பொன்னே, அழிந்து அக்கினியினால் சோதிக்கப்படுமையானால் அழிவில்லாத உங்க விசுவாசம் சோதிக்கப்படுவதாக செய்யலாங்க. உங்க விசுவாசத்திற்காக சில பரீட்சைகளோடு இருக்கும்போது நீங்க ஊழியர்கள் தளர்ந்து போனவங்களாக ஊழியர்களை குறித்து நினைக்கிறீங்க. நம்ம நிறைய நாளா ஊழியர்கள் ஏதாச்சும் ஒரு ஆத்துமாக்களும் நம்ம எதிர்பார்த்தது போல நம்ம சபையில நம்ம எதிர்பார்த்தது மாதிரி நம்ம சபையில வரல. அவன் என்னதான் நேற்று தான் வந்து ஒரு சபை ஆரம்பிச்சான். அவன் சபை நிரம்பி வழியுது. நான் இவ்வளவு நாளா ஊழியம் செய்வேன் 10, 15, 20 எப்படியோ 50 வருது பின்னே 20 இல்ல 50 நான் வந்தா 20 ஓடி இருக்கு. மீண்டும் 30 ஆகுது. மீண்டும் தனிக்கு 50 கொண்டு வர 20. நான் சொல்றேன், உங்களுக்கு 30லே நீங்க சரியா இருந்தீர்கள்னால் 300, 3000, 30,000 உங்க ஊழியர்கள் வருங்க. விசுவாசிக்கிறீங்களா? தேவன் சொன்ன வேறொன்றை கூட சொல்லுங்களா? தேவனாலே அதே வேறொன்றை சொல்லியிருக்கிறான். போற இடம்லாம் சொல்லுவேன், விசுவாசிக்கிறவனுக்கு. ஆபிரகாம் ஆண்டவர் கூப்பிட்டாரு. ஆபிரகாமுக்கு 75 வயசாச்சு. ஒன்றும் இல்லை இல்ல புழு பூச்சி கூட இல்ல 75 வயசுல ஒரு அந்த காலத்துல குழந்தை பிறக்காய் நினைச்சாங்க. அன்னைக்கு 40 வயசுல எல்லாம் குழந்தை பிறந்துடும் அன்னைக்கும். அப்ப 75 வயசுல ஆண்டவர் கூப்பிட்டு சொல்றாரு, நான் உன்னை என்ன பண்ணுவேன், வானத்து மணலை 76, 77, 78, 79, 80 அப்படியே மைல்ஸ்டோன் போயிட்டே இருக்கு. 90 ஆபிரகாமுக்கு டவுட் வந்துட்டா இல்ல அவருக்கு ஒரு ஏக்கம் வந்துட்டா, எனக்கு இல்லையா என்னையா கொடுப்பீர்னு அவர் கேட்க வேண்டிய சூழல் ஆயிடுச்சு. எனக்கு என்ன தெரியல, உம்மளை நம்பி கண்மூடித்தனமாய் வந்தேன், என்னையா நான் சொல்றேன். பவுல் எழுதுறார், நம்புகிறவருக்கு எதிர்த்து ஆகிரமம் ஆண்டவர் நம்பினான். ஆண்டவரை நம்புறதின் முகாந்திரமாய் அவர் அனைத்தையும் பெற்றுக் கொண்டார். நான் சொல்றேன், உங்க சபையில இன்னும் 30 பேர் இருப்பாங்க. உங்க சபையில 30,000 ஆயிரம் அது சாத்தியம் இல்லாதது கூட தோணுதான். உங்களை அழைத்தவர் உண்டு. அவர் உங்கள் சபையை பெருக பண்ணுவார். நம்ம அருமையான மோகனையோடு அதிகமான கூட்டங்கள் உங்களை தேடி வரும். திரளான கூட்டம் உன்வசமாய் திரும்பும். சாத்தியமே அழைத்தவர் என்னையும் உங்களையும் அழைத்தவர் உண்மையுள்ளவர். ஒரு கொஸ்டின், நாம உண்மையுள்ளவர்களா? அவர் உண்மையுள்ளவங்க, நாம உண்மையுள்ளவர்களா? இதுக்கு நம்ம பதில் நமக்கு சரியானபடி இருந்தால் கர்த்தருடைய வசனம் வார்த்தை நிறைவேறும் அளவும் தேவனுடைய வசனம் அவனை நம்ம உண்மையுள்ளவர்களா? உண்மையுள்ளவர்கள் யாருக்கு ஜெபம் பண்ணாலும் சுகம் கிடைக்கும் உண்மை உள்ளவன் என்று எண்ணி ஒரு வரத்தை ஒரு தாளந்து தந்தாரு. எத்தனை பேருக்கு யார் ஜெபம் பண்ணோம்? நம்ம அந்த ஒரு சுகத்திலே சுத்தி வாங்கினா இதே மாதிரி எத்தனை பேரை குறித்து எல்லாம் நீங்க ஜெபம் பண்ணா ஒருத்தர் பொருளாதாரத்தை எழுந்து நின்றுடுவா. எத்தனை பேருக்கு ஜெபம் பண்ணலையா? எத்தனை பேருடைய மலை பொருட்களை வெளிப்படுத்துகிற ஒரு விசேஷித்த திறமை உங்களுக்கு எத்தனை பேருக்கு ஜெபம் பண்ணி சொல்லி ஆபத்துக்கு அவர்களை மீட்டெடுத்திய ஒருவருக்கு வரக்கூடிய ஆபத்து உங்களுக்கு முந்தையே தெரியுமே. நீங்க எத்தனை பேருக்கு அதை சொல்லிய போய் இல்லையே. அப்ப நம்ம உண்மை உள்ளவர்களா உண்மை அற்றவர்களா என்பது உங்கள் மனசாட்சி உங்களுக்கு சாட்சி உண்மை. ஆகவே தரிசனம் மாறாதது, தரிசனம் மாறாதது. நீங்க தரிசனத்துக்கு தகுதியுடையவர்களாக இருந்தால் நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன், இந்தியாவில் எழுப்புதல் வரும். இந்தியா இரட்டை தேசத்துக்காய் மாறும். அது உங்க வழியா வரணுமா இல்லையா என்பதை முடிவு பண்ணக்கூடிய காலகட்டத்தில் இருக்கும். அதுக்கு ஒரு சின்ன சாம்பிளா தமிழ்நாடை கொடுத்து விட்டு தேவன் கேட்கிறார். இனியும் ஒன்று மாறும் 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 நேரடியாகும். இந்த தரிசனம் போய் சொல்றதே இல்லைங்க. யாக்கோபு, இதே போல யாக்கோபு ஒருவர் இருந்தார். யாரு? அவர் பிறக்கல. யார் பிறக்கல? யாக்கோபு பிறக்கல. ரெபேக்காளை கூப்பிட்டு, யாரை கூப்பிட்டு? ரெபேக்காளை கூப்பிட்டு ஆண்டவர் சொல்றாரு, மூத்தவன்
இளையவனை சேவிப்பார். சீரியஸ் மாஸ்டர் எல்லாம் உங்களை சேவிக்கிற நாட்டில் ஒரு நாள் சீரியஸ் எனக்கு பிடிக்காதா? எனக்கு சீரியஸ் பிடிக்காதா? இல்லைங்க, அவர்களும் உங்களை தேடி வருகிற நாட்கள் வருங்க. நீங்கள் உங்க வேகத்துக்கு முன்பு அவர்கள் ஈடு கொடுக்க முடியாத நாட்கள் வரும். சவுல் கொண்டது 1000 என்றால் தாவீது கொண்டது 10,000. நீங்க தான் தாவீது. நீங்க தான் தாவீது. வனாந்திரமே வேண்டாம், நீங்க கொண்டது 10,000 இல்லை. சுண்டைக்காய் உங்க வாழ்க்கையில வனாந்திரம் அனுமதிக்கப்படும். உங்க வாழ்க்கையில வனாந்திரம் அனுமதிக்கப்படும். தாவீது எப்படி 10,000 கொண்டுட்டான்? எப்படி கோலியாத்தை கொல்வதற்குள்ள தைரியம் தாவீதுக்கு வந்து எப்படி அவனால் கோலியாத்தை கொல்ல முடிஞ்சு? அவன் அதுக்கு முன்னே வனாந்திரத்தில் இருந்தான். வனாந்திரத்தில் ஆடுகளை வைத்துக் கொண்டிருந்தான். ஆடுகளை கொண்டு போட ஒரு சிங்கமும் ஒருவேளை ஒரு கொள்ளுனை ஒரு கரடியும் வந்து என் ஆடு என்னானா எனக்கு என்ன தாவீது நினைத்திருந்தாலும் அவன் அந்த கோலியாத்தை கொண்டிருக்க முடியாது. என் ஆடுகளின் ஜீவனை நான் காப்பேன். அவனுடைய ஜீவனை கொடுத்து ஆண்டவர் உங்களை பார்த்து ஆடுகளை மேய்க்க சொன்னாரே. எத்தனை அதிகமாக உங்களுக்காக உங்கள் ஆடுகளுக்காக நீங்கள் ஜீவனை கொடுத்திருந்தீர்கள். நின்றாதானே நீங்க கோலியாத்தை கொள்வீங்க. அப்பதானே நீங்க நற்சாட்சி பெறுவீங்க. அப்பதானே நீங்க செங்கல்பட்டு மாவட்டம் அல்ல தமிழகம் என்று அறியப்படுகிற உங்களுக்கு முந்தி பேர் பெற்றவர்களாக இருக்கிற மோகன்சிங் அஸ்வசையாவும் மோகனையாவும் முந்திகிற 10,000 உங்களை வந்து சேரும். உண்மையா? உண்மை எல்லாம் திருஷ்டாந்தங்களாக வைக்கப்படும். இவையெல்லாம் திருஷ்டாந்தீனம் ஆளுமைக்க போவோம். சித்து செய்கிற சிங்கங்கள் உங்கள் சபையின் ஆத்துமாக்களுக்கு உலகமாய் உங்களை இரவெல்லாம் தூக்கத்தில் எழுப்புவார். எங்களுக்கு இப்படி உத்தரவாதம் உங்களுடைய ஆத்துமாக்கள் இல்லையா? உங்களுக்கு இருக்கு. எழுப்புவார். நீங்கள் அதை மேனரிசம் பண்ணாம தாண்டி போய் அடுத்த நாள் அந்த குடும்பத்தில் ஒரு பேரழிவு சம்பவிச்சிருக்கோம். காரணம் யாரு? யாரை நம்பி கொடுத்தாரு? யாரை நம்பி ஐயா அது கொடுக்கப்பட்டது? ஆடுகள் சும்மா சொல்லுங்க. அன்றைக்கு தாவீது தன்னை காப்பாற்றுகிற மரத்தை அழிக்கிறாங்க. சிங்கம் மரத்துல சிங்கம் மரத்தை சிங்கம் மரத்துல கரடிக்கு அவர் கொகையில போய் ஓடி தப்பியிருக்கிறாங்க. ஏதோ ஒரு மாற்றம். அவர் ஆடுகளை விட்டா இவர்கிட்ட இருந்து கவரை கரடிக்கு சிங்கத்துக்கும் மாறி. அன்பான தேவனுடைய உங்களை 10,000களை ஜெயிக்க வைக்க சில அநாதங்கள் கொடுக்கலாம். உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆடுகள் முன்பாக கற்று சீர்கிற சத்துரு சிங்கம் போல் சீர்கிற சில சத்துருவா உத்தரவாதமோடு இழந்திருந்தாங்க. உங்க ஆடுகளை காப்பாற்றுங்கள். உங்களை தினம் அடுத்த படிநிலைக்கு போகிறோம். இங்க யாக்கோபு யாரு? மூத்தவன் இளையவனை செழிப்பானா இல்லையா? தரிசனம் யார் சொன்னது? தரிசனம் சொன்னது யாரு? தேவன். யாருக்கு சொன்னாரு? 5 நிமிடத்தில் ரெபேக்கா சொன்னார். யாருக்கு சொன்னாரு? ரெபேக்கா யாரு? ரெபேக்கா யாரு? யாக்கோபுடைய அம்மா, ஈசாக்குடைய மனைவி, ஆபிரகாமின் மருமகள். ஆபிரகாமுக்கு மருமகள், ஈசாக்கின் மனைவி, யாக்கோபுடைய தாய். நம்ம நிறைய இடங்கள்ல பார்த்து நம்ம தேவன் தன்னை அறிமுகப்படுத்தும் போது நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் தன்னை அறிமுகப்படுத்துவார். தேவன் தன்னை அறிமுகப்படுத்த தெரிந்து கொண்ட 3 உன்னத மனிதர்களுக்கும் சொந்தக்காரர் யாரு? இந்த சாரா. தேவன் தன்னை யாரு அறிமுகப்படுத்துறதுக்கு தெரிந்து கொண்ட 3 உன்னத மனிதர்களுக்கும் சொந்தக்காரர் யாரு? நம்ம ரெபேக்கா. ஒன்னு ஆபிரகாமின் தேவன் சொல்லுவார். ஆபிரகாமுக்கு வந்து ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல் உறவு. இன்னொன்று ஈசாக்கின் தேவன் சொல்லுவார். ஈசாக்கிற்கு வந்து ஒரு பந்தம், அதோட பெரிய பந்தம் வேற ஒன்றும் உலகத்தில் இல்லைன்னு நான் இல்லை. யாரு சொல்றா? வேதம் சொல்லுது. தேவன் சொன்னார். மனிதர் எல்லாவற்றையும் விட்டு, மனுஷி எல்லாவற்றையும் விட்டு அப்படி ஒரு அதுக்கடுத்து இன்னொன்று என்னது? தாய். தாய்க்கு மகனுக்குள்ள உறவு பற்றி உங்களுக்கு நீண்ட விளக்கம் தேவையா? அப்படி இந்த 3 ரிலேஷன்ஷிப்புக்கு முக்கியமான ஒருவர் தான் நம்ம இங்க பார்க்கிற ரெபேக்கா. இந்த ரெபேக்காட்ட தேவன் சொல்றாரு, மூத்தவன் இளையவனை சேவிப்பான். இந்த யாக்கோபு தான் இஸ்ரவேலா மாறினாலும்
இந்த இஸ்ரவேலை குறித்துள்ள தரிசனம் தேவனுக்கு எப்பவுமே இருந்து ஆபிரகாமை கூப்பிடும்போது இருக்குமா இல்லையா? ஆபிரகாமை அழைக்கும் போது ரெபெக்காள் பிறந்திருந்தாளா? இல்ல. ஈசாக்கு பிறகு ரெபெக்காள் பிறந்த வாழ்க்கை அதான் என் தாய் உருவாகும். ரெபெக்காள் உருவாகும். எப்படி யாக்கோபை குறித்து ஒரு வேறுபட்ட தரிசனம் இருந்தோ உங்க தாய் உருவாகும். ஏன் இந்த உலகம் உருவாகும்? என் தேவனுக்கு உங்களை குறித்து ஒரு ஸ்பெஷல் மிக மிக சிறந்தவர். ராஜாக்களாக ஆசாரியர்களாக தெரிந்து கொண்டாங்க. நீங்க விசேஷித்த கூட்டம், ராஜரீக கூட்டம். ஆமாங்க. ஜோசப் விஜய் இன்னும் 5 அல்லது 10 அல்லது 15 அல்லது 20 அல்லது 25 ஆண்டுகள் ஆள முடியும் தமிழ்நாடு என்கிற ஒரு சின்ன பகுதியை நீங்களும் நானும் யாரு? நீங்களும் நானும் நித்திய காலமாய் அவரோடு கூட அரசாட்சி அன்னைக்கு நான் பேரும் வருகிற ரோசமிலே என் பேரும் நான் பேரும் வருகிற ரோசமிலே யாங்கிற ஒரு பிரதையாக இருக்க முடியும். ஆமா இல்லையா? அப்படிப்பட்ட பெரிய அழைக்கப்பட்ட நீங்கள் அந்த அழைப்புக்கு பாத்திரமாக நடந்து கொள்ள வேண்டியது எத்தனை நிச்சயங்க, எத்தனை உண்மைங்க. அதே வரைக்கும் உண்மை உள்ளவள் உண்மை உள்ளவள் என்னெண்ணி உண்மை உள்ளவர்கள் என்று எண்ணி கொடுத்தாங்களே என்னையா அவங்க உண்மை ஈஸியா வருஷத்துக்கு ஒருக்கா 5 2 ஒரு தாரந்து முன்ன உட்கார்ந்து இருக்கிற விசுவாசிகள்கிட்ட சொல்லிக்கிட்டேன். எங்க நம்ம ஒரு தாரந்து எங்கயா வச்சோம்? குறை சொல்லல, உண்மையை சொல்றேன். உண்மையை சொல்றேன். இப்போது பயன்படுத்த ஆரம்பிப்போம். இந்த தரிசனம் தவறி போவது போல இருந்து இந்த ஊழியக்காரர்கள் இதுக்கு மேல் இந்த விளக்கங்கள் வேண்டாம். ஒரு நாள் ஏசாவின் கை ஓங்கினது, யாக்கோபு ஓட வேண்டிய ஒரு நாள் ஏசாவின் கை ஓங்கினது, யாக்கோபு ஓட வேண்டிய சூழ்நிலையும் வந்தது. எனக்கு அன்பானவர்களே, அது முடிவா இருந்ததா? அது முடிவா இருந்ததா? எங்க போறோம் என்று தெரியாமல் இந்த யாக்கோபு ஓடுகிறான். எங்கெல்லாம் போறோம்னு தெரியாது. லாபான் என்று ஒரு வீட்டுக்கு அவன் போறான். அது அவனுக்கு மாமான்னு தெரியும். எப்ப போய் சேருவோன்னு தெரியாது. ஒரு குறிப்பிட்ட தினத்துல ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போறாங்க. சூரியனும் அஸ்தமித்தது. சூரியனும் அஸ்தமித்தது. கூறினுள் பாதையிலோ ஓரமாம் சோதனை. மலையாள பாட்டாங்க, குரூசின் நிழல் உங்களுக்கு வேண்டும். உங்க கூட சிலுவையின் ஒரு நிழல் உண்டு. அது முடிவு. அந்த இடத்துல போய் அந்த யாக்கோபு, நீங்க உங்களை கற்பனை பண்ணி கொள்ளுங்க, யாருமே இல்ல. அவன் மிகவும் யாக்கோபு யார்? யாக்கோபுக்கு ஏசாவுக்கு என்ன வித்தியாசம்னா, ஏசா எந்த காலகத்திலையும் தங்குவான். அவன் வேட்டையில் வல்லவனும் பண சஞ்சாரி மாதிரி. நம்மால் யாரு? கூடாரவாசியும் குணசாரவாசி. இவர் ராத்திரி பேயை கண்டாலோ நாயை கண்டாலோ பயந்து அம்மாவுக்கு முந்தானைக்கு பின்னால மறைந்து கொள்கிற ஒருத்தர். இவருக்கு தெரிஞ்சதெல்லாம் சமையல் மாத்திரம் தான். என்னதான் சமையல வச்சே இவர் நிறைய கதைகளை சாதிச்சுட்டார். தெரிஞ்சது உங்களுக்கு? முதல்ல ஒரு கூளை சமைச்சு, அடுத்து ஒரு ஆட்டுக்குட்டி அதை அம்மா சமைச்சு கொடுத்தாங்க, அதை வச்சு இப்படி இவருக்கு வீட்டுல இருக்க சமைச்சிருவான். காட்டுறது இப்ப இவருக்கு ஒண்ணுமே தெரியாது. காணணும் அந்த சூரியனும் அஸ்தமித்தீர்களாகுது. ஒரு பழைய தமிழ் பாட்டு உங்களுக்கு தெரியுமான்னு எங்க தாத்தா அடிக்கடி பாடுவார். ஒளிமங்கி இருளாச்சே புத்தமணி மாறுமையா கழித்திரவு ஒரு கல்லை எடுத்து தலைக்கு வச்சுட்டு ஐயா படுத்திருக்காரு. அந்த இடத்துல அவர் கூடவே போகிற ஒரு தேவன், அவர் கூடவே பயணப்படுகிற ஒரு தேவன் உண்டு. வேதம் சொல்லுகிறது, ஒரு பாதம் கல்லில் இடாதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏற்றி கொண்டு போவார்கள். அங்கபடி ஏணி வானத்துக்கும் பூமிக்கு வைக்கப்பட்டது. தரிசனம் அவங்கள விடாதுங்க. ஒரு ஏணி வானத்துக்கும் பூமிக்கு வைக்கப்பட்டது.
எங்கேயும் நீங்க தனியா இல்ல, எங்கேயுமே நீங்க தனியா இல்ல. இந்த ஸ்பெஷல் தரிசனம் பெற்ற கண்பான தேவ ஊழியர்களே, ஒரு இடத்துல நீங்க தனியா இல்ல. உங்க அப்பாயும் அம்மாயும் ஒருவேளை உங்க கூட இல்லாம இருக்கலாம், உங்க உடன்பிறப்புகள் இல்லாம இருக்கலாம், உங்க மனைவி இல்லாம இருக்கலாம், உங்க பிள்ளைகள் யாரும் இல்லாம இருக்கலாம், உங்களுக்கு வளர்ந்த சபை இல்லாம இருக்கலாம். தேவன் தம்முடைய தூதர்களை இந்த காணகம் அவர் உண்டு. அவர் சொல்லிட்டாங்க தூதர்கள் மட்டும்தானா, அதுக்கு மேல வேற ஏதாவது பார்த்தாரா? அந்த ஏழையின் ஓரத்தில் நம் அருமை பிதா மேல நின்று சொல்றாரு, ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி கடந்து கொள்கிறேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு தரிசனமானது மீண்டும் சொல்ல நீங்க தகுதியா? You are qualified. நீங்க குவாலிஃபைடா? தரிசனம் மாறாது. If you are qualified, நீங்க தகுதியா இருந்தா தரிசனம் மாறுவது இல்லை. நீங்க தகுதியா இருந்தா மாறாது. அந்த ஏணியின் ஓரத்தில் இருந்து நீ எந்த இடத்துல படுத்திருக்கிறியோ, எந்த இடத்துல பரதேசியா இருக்கிறியோ, இந்த இடம் முழுவதும் உனக்கு தருவேன் சொல்றாங்க. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எங்கே நீங்கள் எள்ளி நகையாடப்படுகிறீர்களோ அந்த இடம் உங்களுக்குரியது, உங்க தலைவருக்குரியது, உங்க ராஜரீகத்துக்குரியது, உங்க ஆளுகைக்குட்பட்டது. தேவன் மாற்றுவார். அனைத்து வருவன் யாருக்காகவோ எதற்காகவோ அவர் உங்களை விட்டு கொடுக்க மாட்டாங்க. உலகம் முழுவதும் மாறி வரட்டும், ஆகையால் பூமியிலே மாறினாலும் மலைகள் நடுச்சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் பெருக்கினால் பர்வதங்கள் இருந்தாலும் சேனையின் சத்தம் யாக்கோபின் தேவன், அந்த யாக்கோபின் தேவன் ஆகவே தரிசனம் மாறாது. தரிசனத்துக்கு தகுதி வருகிறாங்க. அந்த தேவன் சொன்னதை செய்தாரா இல்லையா உங்களுக்கு தெரியுமா இல்லையா? வேறு கையுமா கொலைவாய் போனையா? ஒரு சூப்பரா வார்த்தை நீங்க படிக்கிறேன்னா எங்க வீட்டுல போய் படிக்க. ஒரு நாள் லாபானின் முகம் மாறிட்டு முன்பிருந்தது வேறு படிக்கிற சமூகத்தில் இருக்கும். முன்பிருந்தது போல இல்லாம லாபானின் முகம் மாறிட்டு ஆண்டவத்தில் அது கிளம்பு. அவ்வளவு நாள் நேச பார்வை மாத்திரம் பார்த்த லாபான் கோப பார்வை பார்க்கிறான், எரிச்சல் பார்வை பார்க்கிறான். நீ கிளம்பியா? ஏன்னா அவனுக்கு அடிமையாய் வாழ வேண்டிய அவசியம் இல்லை. அவன் இவனை ஒன்றும் செய்து கூட என் தேவன் ஒப்பு கொடுக்க போறது இல்லை. நீ கிளம்பினார். அன்னைக்கு தான் சொல்ற வேதத்தை வாசித்து பாருங்க. லாபானின் முகநாடு ஏற்பட்டது. அவனை புறப்படவும் சொன்னாரு. சும்மா இல்லைங்க, அவன் லாபான் இல்ல லாபம். யாக்கோபுடைய வாழ்க்கையை லாபமா மாறி போச்சுங்க. வேறு கையும் கோலுமா வந்தான். இரு பரிகாரங்கள் எனக்கு தந்தி. வேற யாரால கூட ஒரு அருமையான தேவதாசன் எழுதியிருப்பார், உம்மாதந்தி இது யாரால் கூடும்? வெறும் கோலும் கையும் இது பரிவாரம். வேற யாரால கூடும்? நீங்க வெறுமையா இருக்கிறீர்களா? நீங்க வெறுமையா இருக்கிறீர்களா? பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருக்கிறது. ஆழத்து மேல் இருந்தது. அப்படியே அப்படி போராட தேவன் இல்லைங்க. வெளிச்சம் உண்டாகிறது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றையா சிருஷ்டித்த தேவன் இன்னைக்கு நீங்கள் படுத்திருக்கிற பூமி சூரியன் அஸ்தமிக்கு இருந்தாலும் இன்னைக்கு ஒரு வெளிச்சம், இன்றையிலிருந்து ஒரு மாற்றம். இந்த வேத வசனத்தை பாருங்க. இதோ சகலத்தை சில பாதைகள் கர்த்தருடைய வசனம் நிறைவேறுவதற்காக நீங்கள் சிறையாக வைக்கப்பட்டீர்கள். யோசேப்பு அவர்களுக்கு முன்னே ஒரு புருஷனை அனுப்பினார். அவன் சிறையாக வைக்கப்பட்டான். எதற்காக? தரிசனம் நிறைவேறுவதற்காக. கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறும் அளவும் அவன் வசனம் உங்களை யாவும் புறப்பட்டு யோசிக்கிறா. அவருடைய வார்த்தை நிறைவேறணும். சங்கீதக்காரன் அருமையாக ஒரு வரியை கூட சொல்லியிருப்பாரு, என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் சிங்கமும் கரடியும் வரும் படிப்பித்து கோழியாத்தை கொண்டளித்து ராஜரீக மேன்மையை எதுக்கு உங்களுக்கு எதிராக எழுப்பி வராங்க? எதுக்கு நீங்க நேசித்தது உங்களுக்கு எதிராக எழுப்பி வராங்க? உங்கள்கிட்ட இருந்து சுகப்பட்ட விசுவாசி யாரும் உங்களுக்கு எதிராக எழுப்பி வராங்க? உங்களை படிப்பிக்காரு, உங்களை படிப்பிக்காரு. தரிசனம் மாறுவதில்லை. தரிசனம் ஒருபோதும் மாறுவதில்லை. யாக்கோபு இஸ்ரவேலாய் மாற்றப்பட்டது போல அந்த இஸ்ரவேலை இன்று வரைக்கும் எவரும் ஜெயிக்க முடியாது. ஆமாங்க, இஸ்ரவேல் உருவானது. நீங்கள் இஸ்ரவேல், உங்களை யாரும் ஜெயிக்க முடியாது, உங்களை யாரும் அசைக்க முடியாது. உங்கள் ராஜ்யம் நிலைத்திருக்கும். உங்களை தேடி வருவாங்க யாரு? உங்களை ஒடுக்கிறவர்கள். வேதம் சொல்லுகிறது, உன்னை ஒடுக்கிறவர்களின் பிள்ளைகளும் பணிந்து நீ அவர்களுக்கு திரும்பாமல் அவர்கள்
உன்னை இந்த ஜனத்துக்கு எதிரே அரணாக பெண்கள் அரங்கமாக்குவேன். யாரும் வெயிட் பண்ண முடியாதுங்க. இன்னைக்கும் குண்டு துளைக்காத காரி, குண்டு துளைக்காத காரி, குண்டு துளைக்காத காரி, அதுக்கு தெற்காக மோசம் இருக்கிறது. உங்களை யாரும் மேற்கொள்ள முடியாது. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நீங்கள் சிறந்தவர்கள், நீங்கள் ராஜரீகம் ஐக்கியவர்கள், நீங்கள் ஆசாரிய கூட்டங்கள், நீங்கள் காலமாய் அவரோடு ஆளுகை செய்ய அழைக்கப்பட்டவர்கள். உங்களுக்கு தந்த தாகங்களை புதைத்து வைக்காதுங்க. விளக்கம் கொடுத்து மரக்கால் வைக்காதுங்க. ஐயா யோசேப்பு சொல்றீங்களா? தரிசனம் போயிட்டு, யாக்கோபு கலந்திருக்கிறான், தரிசனம் போயிட்டு, தாவீது பயந்து ஓடி இருக்கிறான், தரிசனம் வேண்டு இல்லைங்க. அனைத்தவர் உண்மை உள்ளவர், உங்களை திறந்திருக்க செய்வார். ஆயிரங்கள் 10,000 உங்கள் பின்பாக வேண்டும். லட்சக்கணக்கான ஜனங்களின் திரள் கூட்டம் உங்களுடைய பார்க்கணும். நான் இந்த வாக்குத்தத்தமா சொல்றேன், ஒருத்தருக்கு நடக்கும். அது யாருக்கு நான் விசுவாசிக்கிறேன். அந்த ஒரு வரிசையில் நீங்க எல்லாரும் இருக்க விரும்புவீங்க நான் நினைக்கிறேன். காதுள்ளவன் கேட்க கடவான். அந்த பாடலை மாத்திரம் பாடி முடிப்போம். அந்த பாட்டு தோறுல பாடின பாட்டுல எப்ப தரிசனம் உருவாயிட்டு எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, அவர் மனம் மாறுவதே இல்லை. நீங்க கீழே இருந்து அவர் மாறுவார். உங்களை தேடி ஜனங்களின் திரளான கூட்டம் திரும்பி முன்னைக்கு சொல்லுங்க, நான் கர்த்தர், நான் மாறாதவர் என்று சொல்கிறார். ஆமென், ஆமென், ஆமென். கரங்களை தட்டி Hallelujah, hallelujah, hallelujah. Amen, amen, amen. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு தரிசனம், அதாவது ஏற்ற காலத்தில் தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது, தாமதித்தால் காத்து நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பதில்லை. ஆபகுக்கு 2:3 இந்த பிரசங்கம் நான் சொல்றேன். அதாவது நீதிமன்றம் 28:19 சொன்னாரு, தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார். யாத்திராகம் 3:11, 12, 13 வாசித்தா
மோசே பார்வனுடைய அரண்மனையில் 40 வருஷம், வனாந்தரத்தில் 40 வருஷம்